ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1011. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்களை காத்து அசுரர்களை கொன்ற கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் சிசுபாலன், சால்வன் மற்றும் பவுண்டரகன் மடிந்த பின்பு தந்தவக்ரன் என்ற பெயருடைய மற்றொரு அசுர அரசன் தன் நண்பனான சால்வன் மரணத்துக்கு பழி தீர்த்து கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணரை கொல்ல விரும்பினான். மிகுந்த ஆத்திரம் அடைந்திருந்த தந்தவக்ரன் சரியான ஆயுதங்களை கூட எடுத்து கொள்ளாமல், ரதமும் இல்லாமல் போர்க்களத்துக்கு வந்துவிட்டான். அவனின் கடும் கோபம் மட்டுமே அவனுக்கு ஆயுதமாக இருந்தது. கையில் ஒரு கதையை மட்டும் ஏந்தி இருந்தான். ஆனால் மிகுந்த பலசாலி ஆகையால் அவன் அசைந்தபோது நிலம் நடுங்கியது. அவன் தன்னை நோக்கி மிகுந்த வீரத்துடன் வருவதைக் கண்ட பகவான் கிருஷ்ணர் தமது ரதத்தை விட்டுவிட்டு உடனே கீழே இறங்கிவிட்டார். ஏனென்றால் யுத்த தர்மத்தின்படி சம நிலையில் உள்ளவர்களே யுத்தம் செய்ய வேண்டும். தந்தவக்ரன் கதையை மட்டும் ஆயுதமாக கொண்டு ரதம் இல்லாமல் வந்து இருக்கிறான் என்பதை கண்ணுற்ற கிருஷ்ணர் யுத்த முறைப்படி தாமும் ரதத்தில் இருந்து இறங்கி கையில் ஒரு கதையை மட்டும் எடுத்து கொண்டார். கிருஷ்ணர் தோன்றியதும் தந்தவக்ரன் வீர நடை சீரியனும் கடல் அலைகள் கடற்கரையில் தடைபட்டு நிற்பது போல் நின்று போயிற்று. கருஷாவின் அரசனான தந்தவக்ரன் கிருஷ்ணரின் முன்பு கதை ஏந்தியபடி உறுதியுடன் நின்று பின்வருமாறு கூறினான். கிருஷ்ணா, உன்னை நேருக்கு நேர் சந்திக்கும் இந்த அரிய வாய்ப்பை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அன்பார்ந்த கிருஷ்ணா, என்னவன் ஆனாலும் நீ என் நெருங்கிய உறவின் ஆகையால் உன்னை நான் கொல்லக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீ என் நண்பனை சால்வனை கொள்வதான பெரும் தவறை செய்து இருக்கின்றாய். அதோடு திருப்தியடையாமல் நீ என்னையும் கொல்ல விரும்புகின்றாய் என்பதை நான் அறிவேன். நீ அவ்வாறு தீர்மானித்திருப்பதால் உன்னை நான் என் கதையால் அடித்து சின்னம் பின்னம் ஆக்க வேண்டும். நீ என் உறவின் ஆனாலும் மூடனாய் இருக்கின்றாய். நீயே என் மிக பெரும் பகைவன். எனவே உடலில் ஏற்பட்டு இருக்கும் நச்சு பிளவை அறுவை சிகிச்சையால் நீக்குவது போல் இன்று நான் உன்னை கொல்ல வேண்டும். நான் என் நண்பன் சால்வனுக்கு மிக மிக கடமைப்பட்டவன். எனவே உன்னை கொன்று நான் எனது நன்றிக் கடனை சால்வனுக்கு செலுத்த வேண்டும் என்றான் அவன். யானை பாகன் அங்குசத்தால் யானை கட்டுப்படுத்த முயற்சிப்பது போல் தந்தவக்ரன் கடும் சொற்களால் கிருஷ்ணரை வசப்படுத்த முயன்று தோல்வி அடைந்த பின்பு சிங்கம் போல் கர்ச்சித்து தனது கதையால் கிருஷ்ணரை தலையில் அடித்தான். தந்த வக்ரனின் கதையால் கிருஷ்ணர் தலையில் பலமாக தாக்குண்டாலும் சிறிதும் அசையாமல் இருந்தார். வலி எதையும் அவர் உணரக் கிடையாது. அவர் கௌமோதகி என்ற தம் கதையை எடுத்து லாவகமாக முன்னேறி தந்தவக்ரனின் மார்பில் பலமாக அடித்ததில் அவன் இருதயம் இரண்டாக பிளந்து விட்டது. அதன் காரணமாக தந்தவக்ரன் இரத்தம் கக்கினான். அவன் தலைமுடி அவிழ்ந்து சிதறியது. கை கால்களை பரப்பியபடி அவன் தரையில் விழுந்து மடிந்து விட்டான். ஓரிரு கணங்களில் தந்தவக்ரன் என்று அழைக்கப்பட்ட அவன் பிணமாகி தரையில் கிடந்தான். அவன் மடிந்தபோது சிசுபாலனின் மரணத்தின் போது நேர்ந்தது போன்று ஒரு சிறு ஆத்ம ஜோதி அவனின் உடலில் இருந்து புறப்பட்டு மிக மிக ஆச்சரியமான முறையில் பகவான் கிருஷ்ணரின் உடலில் கலந்துவிட்டது. அதை அங்கு குழுமியிருந்த அனைவரும் கண்டார்கள். தந்த வக்ரனுக்கு தூரதன் என்ற பெயரில் ஒரு சகோதரன் இருந்தான். சகோதரன் மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தை தாங்க முடியாத தூரதன் மிகுந்த கோபம் கொண்டு மூச்சிறைக்க கையில் வாளும் கேடையும் ஏந்தி பழி தீர்க்கும் நோக்கத்துடன் யுத்த பூமியில் தோன்றி கிருஷ்ணரை எதிர்த்தான். அவன் தம்மை உடனடியாக கொல்ல விரும்புவதை அறிந்த கிருஷ்ணர் தமது சுதர்சன சக்கரத்தை விடுவித்து கர்ண குண்டலங்களும் கிரீடமும் அலங்கரித்து இருந்த அவனின் சிரத்தை துண்டித்து வீழ்த்திவிட்டார். இப்படியாக சால்வனை கொன்று அவனின் விசித்திர விமானத்தை தகர்த்து பின்பு தந்தவக்ரனை
விதூரனை கொன்று முடித்து கிருஷ்ணர் தம் தலைநகரான துவாரைக்கு திரும்பி சென்று விட்டார். இந்த மா வீரர்களை வதம் செய்வது கிருஷ்ணரை தவிர வேறு எவருக்கும் சாத்தியம் இல்லாதது ஆகையால் தேவலோகவாசிகளும் பூலோகவாசிகளும் கிருஷ்ணரை துதி செய்து அவரின் புகழ் பாடினார்கள். மா முனிவர்களும் துறவிகளும் சித்த கந்தர்வலோக வாசிகளும் வித்யாதரர், வாசிகி, மகாநாகர், பித்ருலோகத்தினர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், சாரணர்கள் ஆகியோரும் கிருஷ்ணரின் வெற்றியை பெரும் ஆரவாரத்துடன் பாராட்டி அவர் மீது மலர் மாறி பொழிந்து அவரின் புகழை பாடினார்கள். துவாரகையின் குடிமக்கள் நகரை கோலாகலமாக அலங்கரித்து பெரும் விழா கொண்டாடினார்கள். பகவான் கிருஷ்ணன் நகருக்குள் வலம் வந்தபோது விருஷ்ணி வம்சத்தினரும் யது வம்ச வீரர்களும் மிகுந்த மரியாதையுடன் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். இவையெல்லாம் யோகீஸ்வரரும் பிரபஞ்சம் முழுவதற்கும் சுவாமி ஆனவருமான பகவான் கிருஷ்ணரின் பரமான லீலைகளை அறிவு குறைந்தவர்கள் சில வேளைகளில் கிருஷ்ணர் தோல்வி அடைந்ததாக நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளான அவரை யாரும் தோல்வி அடைய செய்ய முடியாது ஆகும். கிருஷ்ணர் ஒருவரே கடவுள். மற்ற தேவர்கள் எல்லோரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் கட்டளைகளை நிறைவேற்றும் சேவர்கள் ஆவார்கள். குரு வம்சத்தினர் இரு தரப்பினரான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடக்க இருப்பதாக பலராமர் கேள்விப்பட்டார். அதில் பலராமர் மத்தியஸ்தராக இருப்பதென முடிவாகி இருந்தது. இது அவருக்கு பிடிக்க கிடையாது. எனவே அவர் தீர்த்த யாத்திரை செய்யும் நோக்கத்துடன் துவாரையிலிருந்து புறப்பட்டு விட்டார். முதலில் அவர் பிரபாச சேத்திரம் எனும் இடத்தை அடைந்தார். அங்கு அவர் நீராடி பிராமணர்களை திருப்திப்படுத்தி தேவர்கள், பித்திருக்கள், முனிவர்கள் ஆகியோருக்கு வேத முறைப்படி வந்தனம் செலுத்தினார். இது தீர்த்த யாத்திரை செய்வதற்கு வேதங்களில் விதிக்கப்பட்டு இருக்கும் முறையாகும். அதன் பின்பு மரியாதைக்குரிய சில பிராமணர்கள் உடன் சரஸ்வதி நதியின் கரையில் இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வதென பலராமர் தீர்மானித்தார். பிருதுகரம், பிந்துசரம், திருதகூபம், சுதர்சன தீர்த்தம், விசால தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சக்கர தீர்த்தம் ஆகிய தலங்களுக்கு அவர் விஜயம் செய்தார். அதன் பின்பு யமுனை, கங்கை நதிகளின் கரையில் இருந்த முக்கிய தலங்களுக்கு அவர் சென்று வழிபட்டு நைமிசாரண்யம் என்ற தலத்தை வந்து அடைந்து விட்டார். இந்த தலம் இன்றும் இந்தியாவில் இருக்கின்றன. புராண காலத்தில் மகா முனிவர்களும் ஞானிகளும் இந்த தலத்தில் கூடி ஆத்ம ஞானம் பற்றிய சிந்தனைகளில் ஈடுபடுவது வழக்கமாகும். பலராமர் அங்கு சென்றபோது ஆத்ம ஞானம் அடைந்த பலர் அங்கு குழுமி யாகம் ஒன்றை நடத்தி கொண்டு இருந்தார்கள். அத்தகைய கூட்டங்கள் ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கத்தக்கவையாக அமைந்திருக்கும். பலராமர் அங்கு வந்ததும் அங்கு குழுமியிருந்த மா முனிவர்களும் துறவிகளும் பிராமணர்களும் பண்டிதர்களும் தம் இருக்கை விட்டு எழுந்து மிகுந்த மரியாதையுடன் அவரை வரவேற்றார்கள். சிலர் அவரை பணிவுடன் வணங்கினார்கள். வயதில் மூத்த முனிவர்களும் பிராமணர்களும் நின்றபடியே அவரை ஆசீர்வதித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் பலராமரை தகுந்த ஆசனத்தில் அமரச் செய்து வழிபட்டார்கள். பலராமர் முழுமுதற் கடவுள் என்பதை அவர்கள் அறிந்து இருந்தமையால் அவர் வந்ததும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார்கள். உயர் கல்வியின் நோக்கம் முழுமுதற் கடவுளை அறிய உதவுவது ஆகும். எனவே பலராமர் பூமியில் சத்திரியராக அவதரித்து இருந்தாலும் அவர் யார் என்பதை அறிந்திருந்த பிராமணர்கள் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள். இப்படியாக இருக்கும் சமயம் துரதிருஷ்டவசமாக வியாசதேவரின் சிஷ்யனான ரோமஹர்ஷன் பலராமரை வந்ததைக் கண்டும் எழுந்து நிற்காமல் தன் வியாச ஆசனத்தில் தொடர்ந்து அமர்ந்து இருந்தான். வியாச ஆசனத்தில் அமர்ந்து இருந்ததால் தான் பகவானை விட பெரியவன் என அவன் மூடத்தனமாக நினைத்து கொண்டான். எனவே அவன் எழுந்து நின்று பலராமரை வணங்க கிடையாது. பலராமர் ரோமஹர்ஷின் சரித்திரத்தை நினைத்து பார்த்தார். அவன் ஒரு சூத குடும்பத்தில், அதாவது கலப்பு குடும்பத்தில் பிறந்தவன். அவனின் தாய் ஒரு பிராமண பெண், தந்தை சத்திரியன். எனவே பலராமரும் ஒரு சத்திரியர் தானே என்று எண்ணி இருந்தாலும் அவன் உயர்ந்த ஆசனத்தில் தொடர்ந்து இருக்கல் ஆகாது. கற்று அறிந்த பிராமணர்களும்
முனிவர்களும் அமர்ந்து இருந்த சபையில் பிறப்பில் குறைந்தவனான ரோமஹர்ஷனன் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து இருக்கல் ஆகாதென பலராமர் கருதினார். ரோமஹர்ஷனின் துணிச்சலை கண்ட பலராமர் மிக மிக கோபம் அடைந்து விட்டார். வியாச ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவர் சபைக்கு வரும்போது எழுந்து நின்று அவரை வரவேற்க தேவை கிடையாது. ஆனால் பலராமர் வந்தபோது இந்த விதி பொருந்தாது. ஏனென்றால் அவர் சாதாரண மனிதர் கிடையாது, முழுமுதற் கடவுள் ஆவார். எனவே பிராமணர்கள் எல்லோரும் வியாச ஆசனத்தில் அமர ரோமஹர்ஷனை தேர்ந்து எடுத்து இருந்தாலும் அவர் முழுமுதற் கடவுள் என்பதை அறிந்த மற்ற பிராமணர்களையும் முனிவர்களையும் போல் ரோமஹர்ஷனும் எழுந்து நின்று பலராமரை வணங்கி வரவேற்று இருக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர்கள். முழுமுதற் கடவுள் இடம் முற்றிலுமாக சரண் அடைவது மிக உயர்ந்த தர்மம் என பகவத்கீதை கூறுகின்றது. பகவானின் திருப்பாத கமலங்களில் பக்தி தொண்டு ஆற்றி இருப்பது மிக உயர்ந்த பக்குவ நிலை என ஸ்ரீமத் பாகவதம் உறுதியளிக்கின்றது. வேதங்களையெல்லாம் கற்றறிந்த ரோமஹர்ஷன் தர்மத்தின் உயர் பக்குவ நிலையை மதிக்காமல் நடந்து கொண்டதை பலராமர் ஏற்றுக்கொள்ள விரும்ப கிடையாது. முழுமையான பிராமணன் ஆகும் வாய்ப்பை பெற்றிருந்தும் ரோமஹர்ஷனன் முழுமுதற் கடவுள் இடம் தவறாக நடந்து கொண்டதால் அவனின் தாழ்ந்த பிறப்பை பலராமர் நினைவு கூற வேண்டியதாயிற்று. அவனுக்கு பிராமணின் அந்தஸ்து வழங்கப்பட்டு இருந்தன. ஆனால் அவன் பிராமண குடும்பத்தில் பிறக்க கிடையாது, பிரதிலோம குடும்பத்தில் பிறந்தவன். வேத முறைப்படி இருவகையான கலப்பு குடும்ப அமைப்புகள் இருக்கின்றன. அவை அனுலோமம் மற்றும் பிரதிலோமம் ஆகும். ஒரு ஆண் கீழ்ச்சாதி சேர்ந்த பெண்ணை மணப்பதால் பிறக்கும் குழந்தைகள் அனுலோம வகை சேர்ந்தவை ஆகும். ஆனால் ஒரு ஆண் தன்னை விட உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த பெண்ணை மணப்பதால் பிறக்கும் குழந்தைகள் பிரதிலோம வகை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ரோமஹர்ஷனின் தந்தை சத்திரியன், அவனின் தாய் உயர் ஜாதியைச் சேர்ந்த பிராமண பெண். எனவே அவன் பிரதிலோம குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆவான். ரோமஹர்ஷன் ஆத்ம ஞானத்தில் முழுமை பெறாமல் இருந்தமையால் பலராமர் அவனின் பிரதிலோம பிறப்பை நினைவு கூர்ந்தார். அவர் பிராமணன் ஆகும் வாய்ப்பு எந்த பிரிவைச் சேர்ந்த மனிதனுக்கும் அளிக்கப்படலாம். ஆனால் உண்மையான ஆத்ம ஞானம் பெறாமல் அவன் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினால் அவனுக்கு அளிக்கப்பட்டுள்ள பிராமண நிலை பயன் அற்று போகும் என்பது கருத்து ஆகும். ரோமஹர்ஷன சூதன் ஆத்ம ஞானத்தில் குறைந்தவன் என்பதை கவனித்த பலராமர் அவனின் கர்வத்தை தணிப்பதென தீர்மானித்து விட்டார். இவன் மரண தண்டனை பெறுவதற்கு உரியவன். வியாசதேவன் சீடனாகும் தகுதி இவன் பெற்றிருந்தாலும் அந்த மகான் இடமிருந்து இவன் வேதங்களை கற்றியிருந்தாலும் முழுமுதற் கடவுளின் முன்பு பணிவுடன் நடந்து கொள்ள கிடையாது என்று பலராமன் நினைத்தார். பகவத்கீதையில் கூறப்பட்டு இருப்பது போல் உண்மையான பிராமணன் கற்று அறிந்த காரணத்தால் மென்மையான தன்மையை உடையவன் ஆகின்றான். ரோமஹர்ஷனன் கற்றவனாக இருந்தும் பிராமணனாகும் வாய்ப்பை பெற்றவனாக இருந்தும் மென்மை பெறாதவன் இருந்தான். இக உலக சிறப்புகளை பெற்று செருக்கு அடைந்து இருப்பவன் பிராமணருக்குரிய மிருதுத்தன்மை பெறுவது கிடையாது என்பதை இதிலிருந்து அறிகின்றோம். இத்தகையவன் கல்வி நாகப்பாம்பின் படத்தில் உள்ள மாணிக்கத்திற்கு சமம் ஆகும். தலையில் விலை மதிப்பற்ற மணியை பெற்றிருந்தும் நாகப்பாம்பு சாதாரண பாம்பைப் போல கொடியதாக இருக்கின்றது. ஒருவன் எளிமையும் பணிவும் பெறாவிட்டால் அவனின் வேத சாஸ்திர புராண அறிவு எல்லாம் நாடக மேடை நடிகனின் வேஷம் போன்றதாகும். தூய்மை இல்லாமல் புறத்தே கற்றவர்களாகவும் தர்மவான்களாகவும் நடிப்பவர்களை தண்டிப்பதற்காக நான் அவதரித்து இருக்கின்றேன். இவர்கள் மேலும் பாவச் செயல்களில் ஈடுபடாமல் இருக்கவே நான் இவர்களை அழிக்கின்றேன் என பலராமர் பகவான் நினைத்தார். குருச்சேத்திர யுத்தத்தில் பங்கேற்பதை பலராமர் தவிர்த்தார் என்றாலும் தர்மத்தை நிலைநாட்டுவதை தம் முதன்மையான கடமையாக கருதினார். எனவே அவர் ஒரு குஷப்புள்ளை பிரயோகித்து ரோமஹர்ஷன் சூதனை கொன்றுவிட்டார். ஒரு புல்லை கொண்டு ஒருவனை எப்படி கொல்ல முடியுமென கேள்விக்கு ஸ்ரீமத் பாகவதம் பகவான் என்ற சொல்லை பிரயோகிப்பதன் மூலம் விடை கூறி இருக்கின்றது. பரமமான கடவுளின் செயல்கள் ஜட நிலையின் வித்தைகளுக்கு அப்பாற்பட்டவை. அவரால் ஒரு துரும்பை கொண்டு ரோமஹர்ஷனை கொல்ல முடிந்ததில்
வியப்பு எதுவும் கிடையாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஆகும் அல்லவா? ரோமஹர்ஷன் கொல்லப்பட்டதும் அங்கிருந்த அனைவரும் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்து அரட்டலானார்கள். பலராமர் முழுமுதற் கடவுள் என்பதை அந்த பிராமணர்கள் அறிந்து இருந்தாலும் அவர் செய்யை எதிர்த்து குரல் எழுப்ப அவர்கள் தயங்கியது கிடையாது. எனவே அவர்கள் மிகுந்த பணிவுடன் பலராமர் இடம் கூறினார்கள். அன்பார்ந்த பகவானே, உமது செய்கை தர்ம விரோதம் ஆனதென நாங்கள் நினைக்கின்றோம். பிராமணர் ஆகிய நாங்கள் இந்த யாக காலத்துக்கு மட்டும் ரோமஹர்ஷனை அந்த உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தினோம். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வியாச ஆசனத்தில் அமர்ந்தார். வியாச ஆசனத்தில் அமர்ந்து இருப்பவர் ஒருவரை வரவேற்பதற்காக எழுந்து நிற்பது முறையாகாது. ரோமஹர்ஷன சூதனுக்கு நாங்கள் இடர் அற்ற வாழ்வை அளித்து இருக்கின்றோம். இந்த விவரங்களை அறியாமல் நீங்கள் அவரை கொன்று விட்டதால் ஒரு பிராமணனை கொன்றதற்கு சமமான செயலை புரிந்தவர் ஆகிவிட்டீர்கள். பகவானே, வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களுக்கு முக்தி அளிப்பவரே, வேதங்களால் அறியப்படுவோர் நீங்களே என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். நீங்கள் யோகேஸ்வரர், எனவே வேத நியமங்கள் உமக்கு பொருந்த மாட்டா. எனினும் உமது காரணம் கடந்த கருணையினால் மாற்றும் நன்மைக்காக ரோமஹர்ஷனை கொன்றதற்காக பிராய சித்ததை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென நாங்கள் உம்மிடம் பிரார்த்திக்கின்றோம். பிராய சித்தமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உமக்கு கூறப்போவது கிடையாது. மற்றவர்கள் பின்பற்றும்படியாக நீங்கள் ஏதாவது பிராய சித்தம் செய்ய வேண்டும் என்பது எங்கள் விருப்பமாகும். ஏனென்றால் பெரியவர்கள் செய்வதை சாதாரண ஆனவர்கள் பின்பற்றுவார்கள் என்றனர். பகவான் பலராமர் பின்வருமாறு பதிலளித்தார். நான் செய்தது என்னை பொறுத்தவரை சரியான செயலாக இருந்து இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. எனவே நான் பிராயச்சித்தம் செய்து ஆக வேண்டும். அது வேத நூட்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கும் வகையில் அமைய வேண்டும். அதே சமயம் ரோமஹர்ஷன சூதனுக்கு நான் மறுவாழ்வளித்து நீண்ட ஆயுளையும் நிரம்பிய பலத்தையும் சக்தி வாய்ந்த புலன்களையும் தரக்கூடும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பினால் நீங்கள் கேட்கும் வேறு எதையும் அவனுக்கு அளிக்க நான் சித்தமாக இருக்கின்றேன். உங்களின் திருப்திக்காக நான் இந்த வரங்களை மகிழ்ச்சியுடன் அளிக்க முன் வருகின்றேன் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் தாம் விரும்பியபடி செயல்படக்கூடியவர் என்பதை பலராமன் கூற்றிலிருந்து நாம் அறிகின்றோம். அவர் ரோமஹர்ஷனை கொன்றது முறை அல்ல என கருதினாலும் அதற்கு கைமாறாக பன்மடங்கு நன்மைகளை அவர் எல்லோருக்கும் வழங்கக்கூடியவர். எனவே முழுமுதற் கடவுளைப் போல் செயல்பட எல்லோராலும் ஆகாது. பகவானின் கட்டளைகளை பின்பற்றுவது நமது கடமை ஆகும். பலராம பகவானின் செயல் முறையற்றதென அங்கிருந்த முனிவர்கள் கருதினாலும் அவர் பன்மடங்கு நன்மைகளை பிரதிபலனாக அளிக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ரோமஹர்ஷனை கொள்வதான பகவானின் நோக்கத்தை நிராகரிக்க விரும்பாமல் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த பகவானே, குசம் ஆகிய புள்ளினால் அசாதாரணமான வகையில் ரோமஹர்ஷனை கொன்றது இருக்கட்டும். அவனை கொல்ல நீங்கள் விரும்பியதால் மீண்டும் அவனை உயிர்ப்பிப்பது அவசியம் கிடையாது. அதே சமயம் நாங்கள் முனிவர்களும் பிராமணர்களுமாக முன்வந்து அவருக்கு நீண்ட ஆயுளை அளித்தோம் என்பதை பகவானாகிய தாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவருக்கு நாங்கள் அளித்தது வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு யாகம் முடியும் வரை ரோமஹர்ஷன சூதர் உயிருடன் இருக்க அந்த கற்றறிந்த பிராமணர்கள் வழி செய்து கொண்டார்கள். அதே சமயம் பலராமரின் நோக்கம் நிறைவேறவும் அவர்கள் வகை செய்தார்கள். முழுமுதற் கடவுள் ஆகிய பலராமர் தமது உயர் நிலைக்கேற்ப பிரச்சனைகளை தீர்ப்பளித்தார். மகன் தந்தையின் உடலில் இருந்து பெறப்படுவோன் ஆகையால் மகன் தந்தையின் பிரதிநிதி என வேதங்கள் கருதுகின்றன. எனவே ரோமஹர்ஷன சூதரின் மகனான உக்கிர சிரவாசுதா தன் தந்தையின் பதவி மேற்கொண்டு பிராண பிரசங்கங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறினார். ரோமஹர்ஷனுக்கு நீண்ட ஆயுள் அளிக்கப்பட வேண்டுமென நீங்கள் விரும்பியதால் அந்த வரம் அவரின் மகனுக்கு தரப்படும். நீங்கள் வழங்கிய நலன்களான திடகாத்திரமும் நீண்ட ஆயுளும் சக்தி வாய்ந்த புலன்களும் உக்கிர சிரவருக்கு கிடைக்கும் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான உக்கிர சிரவருக்கு இதை
தவிர வேறு எந்த ஒரு வரமும் அளிக்கப்பட வேண்டுமென முனிவர்களும் பிராமணரும் விரும்பினால் அதை உடனடியாக வழங்குவதாகவும் பலராம பகவான் உறுதி கூறினார். இவ்வாறாக முழுமுதற் கடவுளாகிய பகவான் தம்மை ஒரு சாதாரண சத்திரின் நிலையில் வைத்து கொண்டு ரோமஹர்ஷரை கொன்றதுக்குரிய பிராயச்சித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தாம் அறியாமல் இருப்பதாக முனிவர்களும் பிராமணர்களும் கூறுகிறபடி செய்வதாக மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். பகவான் பலராமர் நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த பிராமணர்கள் தங்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலான ஒரு பிராயச்சித்தத்தை பலராமர் மேற்கொள்ளலாம் என கூறினார்கள். அன்பார்ந்த பகவானே, இங்கு பல்வலன் என்ற பெயருடைய ஒரு அரக்கன் இருக்கின்றான். அவன் மிகுந்த பலசாலி. அவன் ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பவித்திரமான யாகசாலைக்குள் பிரவேசித்து எங்கள் வேள்விகளுக்கு பெரும் இன்னல்களை விளைவிக்கின்றான். தசார்க குடும்பத்தோன்றலே இந்த அரக்கனை நீங்கள் அழிக்க வேண்டும் என உம்மை கேட்டுக்கொள்கின்றோம். அவனை நீங்கள் கொன்றுவிட்டால் எங்களுக்கான பிராயச்சித்தத்தை நிறைவேற்றியவர் ஆவீர். அந்த அரக்கன் அவ்வப்போது இங்கு வந்து எங்கள் மீது சலம், இரத்தம், மலம், மூத்திரம், கல் போன்ற அசுத்த பொருட்களை எரிந்து யாக குண்டலங்களை மாசுபடுத்துகின்றான். பல்வலனை கொன்ற பின்பு நீங்கள் 12 மாதங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு பரிசுத்தம் அடையலாம். இதுவே நாங்கள் உமக்கு வகுக்கும் பிராயச்சித்தம் என்றார்கள். யுத்தத்திற்காக பல்வலனை எதிர்நோக்கி பலராமர் தம்மை ஆயத்தம் செய்து கொண்டார். புனித தலங்களை அந்த அரக்கன் தாக்க வரும்போது பெரும் புயல் தோன்றி ஆகாயம் தூசிகளினால் நிறைந்து 2 காற்றில் துர்நாற்றம் ஏற்படுவது வழக்கம். இதையடித்து அவன் மலம், சிறுநீர் போன்ற அசுத்த பொருட்களை யாக குண்டலின் மீது மலையென பொழிவான். பின் திரிசூலத்தை கையில் ஏந்தியபடி அவன் தோன்றுவான். பூதாகரமான அவனின் கருத்த உடல் கரிய மலை போல் இருக்கும். அவனின் தலை முடியும், தாடியும் மீசையும் கொம்பு என்ற சிவந்த நிறத்தில் இருக்கும். வாய் பெரியதாக பயங்கரமாக தோன்றும். அரக்கனை கண்டவுடன் பலராமர் அவனை தாக்க ஆயத்தம் ஆகிவிட்டார். அவனை எவ்வாறு துண்டம் துண்டமாக செய்யலாம் என்பது பற்றி சிந்தித்தார். பின்பு அவர்தம் கலப்பையும் கதையும் வரவழைத்தார். அப்போது பல்வலன் ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருந்தான். பலராமர் தம் கலப்பையை பயன்படுத்தி அவனை கீழே இழுத்து மிகுந்த கோபத்துடன் கதையால் தாக்கி அவனின் தலையை உடைத்து விட்டார். அவனின் நெற்றியில் இரத்தம் வெள்ளமாக பெருகி ஓடின. அவன் பயங்கரமாக அலறினான். இவ்வாறாக புனிதமான பிராமணர்களுக்கு தீங்கு இழைத்து வந்த அரக்கன் சிவந்த உச்சியுடைய மலை இடியால் தாக்குண்டு சரிவது போல தரையின் மேல் விழுந்தான். அவன் பலராமரால் இவ்வாறு அவன் கொல்லப்பட்டு விட்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்